எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கு ஒரு பூந்தோட்டத்தோட இருந்து என் அப்பா அம்மாவை பற்றி ஒரு கவிதை சொல்ல போறேன். நீங்கள் எங்களோட பூக்களை கனதரம் பார்த்துட்டீங்க. அதால இன்றைக்கு ஒரு வித்தியாசமாய் ஒரு பழைய நினைவுகளை சுமந்த ஒரு கவிதை ஒன்று சொல்ல போறேன். எங்களோட அப்பா அம்மா ஆசையாய் என் ஆட்சிக்காய் ஓர் கவிதை இன்றும் நெஞ்ச இருக்கும் நிலை வலையின் ஆத்த மோன எங்களப்பா பெயரை சொல்லி அழைக்க மாட்டா. சுப்பிரமணி பெற்ற பேரு வாய்க்குள்ளால வருவதில்லை. வண்டியம் என்று வச்சா வாய் ஓயாம கூப்பிடுவேன் என்று சொல்லி புலம்பிடுவான். குருவித்தல பாவக்காய பருவத்தில பிடுங்கி முதல் பாலை விட்டு முள்ளியவள சந்த கருவண்டென்றால் போட்டு எண்ணது 2 வரை வைப்பா ஒரு கரு முடக்கினில நான் திரும்ப நாக்கிலே பானூரும் பக்குவமாயனை இருத்தி பாசத்துடன் தருவா. காலையில ஒரு காப்பி கோப்பி வித இல்லாமலே, காலையில ஒரு காப்பி கோப்பி வித இல்லாமலே 2 சுற்று மல்லியுடன் கொம்பு துண்டும் சேர்த்து ஒரு அடுப்பில் வறுத்தெடுத்து உரலில் இடித்து வைத்த உயிர் பானமது தீங்கில்லாத கோப்பி அது. பனங்கிழங்கை புரிஞ்சி மண் பானையில அவிழ்த்துவிட்டு கால் நீட்டி உட்கார்ந்து நார் எடுத்து 5 மிளகுடன் பச்சை மிளகாய் பழம் சேர்த்து துவைப்பா ஒரு துவையல் நினைச்சாலே வாயு. பாடசாலை புதினம் என்ன சொல்லுமோ என்று கேட்பா. இளையவன் இடது மகன் படிப்பிக்க வந்தானோ கண்டனியோ சொல்லுமோனே என்று பல கேள்வி பெறும். முற்றத்து மாம்பழத்தை முட்டியதாய் அவ பிடுங்கி வீட்டுக்கு பின்னால பானையில மூடி வைப்பான். மோனை இதை சாப்பிடண்டு அன்பாகத்தான் தருவான். படிக்க என்று நான் இருந்தால் அடு மோனை என்று சொல்வான். கோழி பூவ பள்ளி சென்று அவ சேர்க்க வர நீ வாராய். அன்பகலும் படிப்பதற்கு கண்டறியா படிப்பு என்பார். பனையோட கூரையில நன்றி சொல்லுது அறையாம படு என்பார். டொக்கு டொக்கு என வெற்றிலே பார்க்குடன் சுண்ணாம்பு போட்டிடித்து திண்ணையிலிருந்து கொக்குவாய் அசைப்பா. சீலத்தளத்துல முடிந்து வைத்த சில்லறையை எனக்கு தந்து பசிச்சாலேதும் சாப்பிடுமோனே என்பார். செத்த கூறதான் அவன் சேமிப்பு மக்கள் வங்கி. செத்த கூறதான் அவன் சேமிப்பு மக்கள் வங்கி. அன்றொரு நாள் புலம்பி அவ அழுதா. செதுக்கி வைத்த பணத்தை அறையா